ஷாய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி. இந்த செம்மத்தில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் 500 கோடி 1000 கோடி லட்சம் கோடி வச்சு கோடி பேப்பரை வச்சு விளையாடுதான் அரசியல்வாதி. முக்கால் சத்தியம். இந்த செம்மத்தில் அடி இராணுவ வீரர்கள்ட்ட தரப்பட விமானப்படை மிலிட்ரி இவனுகிட்ட அடி வாங்கக்கூடிய டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம். அரசியல்வாதி ஓட்டு எலெக்ஷன் பேரம் பேசுறது விளையாட்டு பெரிய விளையாட்டாக விளையாண்டு நச்சு பாழாக்கி வச்சிருக்கான். நக்கான் கடவுளா அரசியல்வாதியா நாங்களா நீயான்னு பார்க்குற வெறியில் உட்காந்துருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி உடாலப்பட்ட மாநிலங்கள் பூரா உள்ள பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் பூரா விவசாயத்தை கொடுத்ததை பிடுங்கி தின்னு நச்சு போகிறான் அரசியல்வாதி. 2ஆம் நம்பர் தொழிற்சாலை கம்பெனிகளை பூரா போட்டு பூமியில் நச்சு வாரான். உயிர் வாழ்கிறதுக்கு கடவுள் கொடுத்தது பூமியில் விவசாயத்தை கொடுத்தார். அநியாயப்பட்டு அகம்பாதப்பட்டு சேட்டை பண்ணி எல்லாமே கர்ம வினைகளை செஞ்சு வாரான் அரசியல்வாதி. எல்லா குடும்பத்தையும் கெடுத்து நாசமாக பூராமே சீரழித்து வச்சிட்டான். எப்படி ஆவாசத்தில் சீரழிச்சானோ அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களும் சீரழித்து செங்கச்சமக்க வச்சிட்டான். பாய்ப்பே ஏழை எளிய மக்களை பூரா விவசாயம் பண்ணி சாப்பிட்றா அப்படிங்கிற கணக்கில் கொடுத்ததை பூரா அங்கங்கே 2ஆம் நம்பராக திரிச்சு பாழாக்கி நச்சு வச்சிட்டான். முக்கால் சத்தியம். இந்த 5 மாநில எலெக்ஷனுக்குள்ளதை இப்போ விளையாடுவார். சென்னை மெட்ராஸில் ஈஸ்வரன் பரமசிவன் அங்கே உட்கார்ந்துட்டார். பூரா படைகள் பெரிய படைகள்லாம் சென்னை மெட்ராஸில் உட்காந்துருச்சு. கூப்பிட்டு உட்காந்துட்டார். சென்னை மெட்ராஸில் தீர்மானத்துக்கு இவர் தான் போடணும், தீர்வு எடுக்கணும், கணக்கை முடிக்கணும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா டெல்லி டு தமிழ்நாடு பூரா வானரப்படையில் உள்ளே இறக்கணும். இப்போ இந்த கணக்கில் இந்த பேரில் 5 மாநிலத்தில் எலெக்ஷனை இப்போ கிண்டி விட்டு விளையாடுவார். முக்கால் சத்தியம். பூரா பிரதமர்லேருந்து கீழே முதலமைச்சர் வரைக்கும் லட்ச கோடியாக பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டை அடக்குவார். முக்கால் சத்தியம். அநியமாக இனிமேல் அரசியல்வாதியை கை வைப்பார். கை வைக்கல நடு ரோட்டில் தூக்கி எறிவார். முக்கால் சத்தியம். பூமிக்குள்ளே வந்துட்டாரா ஒழுங்கா போ அரசியல்வாதி கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். இப்போ சென்னை மெட்ராஸில் உட்காந்துருக்கார். ஏன்னா தாய் மண் தமிழ் மண் விவசாய மண். இப்போ இந்த கோட்டையை பிடிக்கணும், இந்த கோட்டையில் சேட்டை பண்ணுறோன்னா அடிக்கணும். இந்த கோட்டையில் உட்காந்து அடிக்கிற அடியில் உலக நாடை பிச்சு ரவரவை எடுத்து விடுவார். அமர்நாத்திலேருந்து இராணுவ வானரப்பட உள்ள தரையில் உள்ள மாநிலத்தில் வர எல்லா நாட்டிலையுமே உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். எல்லா நாட்டிலையும் உள்ளே போயிடுவான். அவன் குடும்பத்துக்கு அவனுக்கு இந்த செம்மத்தில் இராணுவ வானரப்பட குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷமாக இருப்பான். மெத்தது எல்லாம் உள்ளே சேட்டை பண்ணுறவன் போகிறான். அவனுக்கே கண்கள் தட்டுப்போட வைப்பார் கடவுள். சேட்டை பண்ணுறவன் தூக்கி உள்ளே போகிறான், சேட்டை பண்ண உள்ளே தூக்கி போகிறான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். கணக்கு போட்டார். கணக்கு கையெழுத்து இட்டு எழுதிட்டார். இப்போ சென்னை மெட்ராஸில் உட்காந்துருக்கார் ஐயா. கடவுளே அங்கே தான் உட்காந்துருக்கார். தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்ட கணக்கு விட மாட்டார். ஆட்சியில் உட்காந்துட்டார். 2ஆவது நாள் கணக்கு. இனிமேல் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டுக்கு எல்லாமே ஆட்சி இவர் தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கார். முக்கால் சத்தியம். மயில் அது கூப்பிடுது. ரைட்டா அம்மா எங்கள் அம்மா கொடுக்குற கணக்கு வாயிலாத சிவன் எங்களுக்கு மேலே நின்று கொடை பிடிச்சி மயில் பூரா கொடை பிடிச்சி நிற்கி மயிலுன்னு பூரா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து உலக நாடை நாசம் பண்ணி வச்சுட்டான். முட்டாப்பே முடிஞ்சு வச்சுடா கணக்கு. அடுத்து நீதிமன்ற கோர்ட்டுக்கு ஆட்சியில் உட்கார போகிறார். அது என்னைக்கு போட போகிறாரோ நீதிமன்ற கோர்ட்டுக்கு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி உலக நாட்டுக்கு நீதிமன்ற கோர்ட்டுக்கு ஆட்சியில் ஐயா உட்கார்ந்தவொடனே கணக்கு ஒப்படைக்கிறதுக்கு கணக்கு வெளியே எடுப்பார். அது ஆட்டாமுட்டிக்க டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு ஒப்படைக்க வர நேரம் கொண்டு வருவார். ஐயா கொண்டு வந்தோடனே ஐயாட்ட வந்து கணக்கை ஒப்படைப்பாங்க. இதுதான் கணக்கு. இது இராணுவம் முப்பட தரப்பட உள்ள வரையில் தான் கணக்கை ஒண்டிச்சு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கை ஒப்படைக்க நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்றம் இராணுவ ஆட்சினா ஐயா தான் இராணுவத்தை வச்சு நடத்துவார். அவர் தான் நடத்துவார். நாங்கள்லாம் பேசாமல் இருக்கணும். இவர் ஐயா குடுப்பில் கடவுள் கொடுக்குற குடுப்பில் கணக்கை போட்ட கணக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் அரசியல்வாதியை களை எடுறாம்பார். முடிஞ்சு வச்சு முடிக்க மண்ணை சுரண்ட போவான். உயிர் வாழ்கிறதுக்கு பூமி அழிக்க மாட்டான்ல. மழை ஃப்ரீ ஆயிரும், குளம் ஃப்ரீ ஆயிரும். எதுவுமே
இயற்கையில் இருக்கிறத செயற்கை ஆக்க விட மாட்டார். இயற்கையிலே தன்மைகளை எல்லாமே விடுவார். முக்கால் சத்தியம் எல்லாம் புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் பூரா புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டார் ஆண்டு பண்ணும். லீவ் ப்ளஸில் தமிழ்நாடு இருக்க, ஊடாளப்பட்ட மாநிலம் கிடையாது. இப்போ லீவ் ப்ளஸில் தமிழ்நாட்டில் இருக்க கோடை விடுமுறை, கோடை விடுமுறை, சிவில் கணக்கில் இருக்க விடுமுறை, கிரிமினலில் கணக்கு ஓடுது. இப்போ கணக்கு எல்லாமே ஏற்றணும். இதுக்கு வழி என்ன அப்படிங்கிற கணக்கு, வழி எல்லா கணக்கும் வச்சு ஏற்றி தான் வருவார். தமிழ்நாட்டில் அரசியல்வாதியை நொறுக்கிடுவார். ஆனால் இந்த செம்மத்தில் விடமாட்டார்ப்பா. கோட்டார் ஆணுமனு கடுக்கோ ஒரு பேரை விடமாட்டார். ஏன்னா 5 வருஷமாக என் பிள்ளைய கண்ணீர் வெடிக்க வச்சுட்டான். 5 வருஷமாக கணக்கு கொடுத்த கணக்கை எடுக்காமல் அமுக்கி வச்சு விளையாண்டு ஆட்டிட்டான். ஆட்டி நாசம் பண்ணிட்டான். இந்த செம்மத்தில் விடவே மாட்டார். அவ்வளோ பெரிய தப்பு கணக்கு பூரா ஏற்றி கையில் வச்சுருக்கார். குட்டுக்கிற குட்டுப்பு எல்லா அரசியல்வாதி கவர்மெண்ட் எல்லாமே சிக்குன்னு கணக்கெடுக்கல உள்ளே போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் 13 செயலரை 13 கம்பி. அந்த 13 செயலரை 13 கம்பி வர்றது நீதிமன்ற ஆட்சிக்கு உட்காருவார் ஐயா. அந்த ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு எழுதையில் ஆட்டாமுடிக்க அந்த 13 செயலரை உள்ளே கொண்டு வருவார். இதுதான் கணக்கு. எல்லாமே ஐயா தான் நடத்துவார். கடவுள் பூமியில் உட்கார்ந்து அவர் தான் நடத்துவார். வேறு யாரும் நடத்த விட மாட்டார். இப்போ சிக்கல் சென்னை மெட்ராஸில் வரும். உட்காந்துட்டாரா? அங்கே தான் உட்காந்துருக்கார் ஐயா. கடவுள் சென்னை மெட்ராஸில் உட்காந்துருக்கார். முக்கால் சத்தியம் தலைநகரம் கைலாசம் தான் தலைநகரம். உலக நாட்டுக்கே தலைநகரம் கைலாசம் தான் தலைநகரம். முக்கால் சத்தியம்.